என்ன கோயந்து, எப்போவும் டிப்ரெஷனில் இருப்ப, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கியே, என்ன விஷயம்? அதுவா, என்னையும் வச்சு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. டேய் சூப்பர்டா. அப்போ என்ன, பார்க்கு பீச்செல்லாம் போய் சுற்றி பாருங்க போங்க. எப்போவும் நான் பைக்கில் போகும்போது 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போக மாட்டேங்குது. ஆனால் அவள் என்கிட்ட காதலை சொன்னதுக்கப்புறம் 420 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனிருக்கு. இன்றைக்கி நான் நானாகவே இல்லை. பாரா, கவிதை மாதிரி பேசுறியே. காதல் வந்தாலே இப்படித்தான் பேசுவாங்க போல இருக்கு. என்கிட்ட எவ வந்து காதல் சொல்ல போதாலோ தெரியலை. நான் சொல்ல ஆகாது. இப்போ நீ எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிய, நீ பேசுறது ஒன்று கூட எனக்கு கேட்கல. என்னடா சொல்கிற? அவள் சொன்ன அந்த ஐ லவ் யூ, அந்த 3 வார்த்தை மட்டும் தான் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறது. சரி, தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோ, நான் கேட்டேன்னு சொல்லி. சரி கவிதை, ஃப்ரீ டைமில் கால் பண்ண பேசுவோம். ஃப்ரீ டைமில் ஃபோன் பண்ணால் எடுப்பியா நீ? ஹாய், சொல்லுங்கள், என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? ஹலோ, என்னை மன்னிச்சதுங்கண்ணா. காலையில் கதை நினச்சி உங்ககிட்ட என்னென்னமோ பேசிட்டேன். மனசில் எதுவும் நினச்சிக்காதீங்க. சாரி அண்ணா. சரிம்மா, நான் மனசில் எதுவும் நினச்சிக்கல. ரொம்ப நன்றி அண்ணா. ஐயோ, அண்ணா அண்ணான்னு திருப்பி திருப்பி சொல்கிறாளே. அண்ணா அண்ணா, கேட்குதாண்ணா? சொல்லுமா தங்கச்சி. சரிங்கண்ணா, நான் கால் கட் பண்ணுறேன். இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. கதவு, நீ தான் என் காதலுக்கு வில்லனா? சரி, பரவாயில்ல, நீயாச்சும் சந்தோஷமாது. ஒரு மனுஷனை இப்படியெல்லாமாடா புண்படுத்துவீங்க? புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்களேடா.